அனைவருக்கும் வணக்கம். இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதலுத்தூர் சட்டமன்ற தொகுதி யார் யார் 2026ஆம் ஆண்டு வேட்பாளராக களத்தில் இருக்கப் போகிறார் என்பதை பற்றி அறிய உள்ளோம். முதலுத்தூர் சட்டமன்ற தொகுதி பசுமன் ஓ முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதியாகும். இந்த முதலுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை 16 முறை அங்கு தேர்தல் நடந்துள்ளது. அந்த 16 முறை நடந்த தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் 3 முறையும், திராவிட முன்னேற்றக் கழகம் 3 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், அஇஅதிமுக 2 முறையும், சுயேட்சை 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளார்கள். அவ்வாறு சுயேட்சையாக வெற்றி பெற்றவர் இன்றைய திமுக மாவட்ட செயலராக உள்ள திரு காதர் பாட்சா முத்துராமலிங்க அவருடைய தந்தை திரு காதர் பாட்சா வெள்ளச்சாமி அவர்கள் சுயேட்சையாக வெற்றி பெற்றுள்ளார். 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அவர் சுயேட்சையாக வெற்றி பெற்றதாக வரலாறு உண்டு. இந்த முதலுத்தூர் சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் யார் போட்டியிட உள்ளார்கள் என்பதை பற்றி அறிய உள்ளோம். அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு RS ராஜகண்ணப்பன் அவர்கள் வெற்றி பெற்று தற்போது தமிழகத்தினுடைய வனத்துறை அமைச்சராக உள்ளார். அவர் மீண்டும் அந்த தொகுதியில் நிற்பதற்காக அதிக வாய்ப்புகள் உள்ளது. அவருக்கு தற்போது வயது 80 நெருங்க உள்ளதால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அவருடைய மகனான மருத்துவமனை துணை செயலாளர் டாக்டர் திலீப்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது. அவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டால் முன்னாள் 2006 முதல் 2011 வரை முதலுத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு கே முருகவேல் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. அவருக்கு மாற்றாக கமுதியைச் சேர்ந்த முன்னாள் மாநில இளைஞரின் துணைச் செயலாளர், இன்றைய மாநில இலக்கியனுடைய துணைச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு பெருநாளி போஸ் அவர்களும் களத்தில் உள்ளதாக தெரிய வருகின்றது. இவர்களில் அதிகப்படியான வாய்ப்பு உள்ளவர் திரு RS ராஜகண்ணப்பன் அவர்கள் மட்டுமே என்பது இன்றைய களத்தினுடைய நிலவரம். அதேபோல் அஇஅதிமுக சார்பில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்பதை அறிந்தால் 2016ஆம் ஆண்டு தேர்தலிலும் 2021ஆம் ஆண்டு தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை இழந்த பரமக்குடி முன்னாள் நகர்மன்ற தலைவர் திருமதி கீர்த்தி முனிசாமி அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவர் தற்சமயம் தனக்கு இந்த தொகுதி வேண்டாம்,